வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட எந்த இடத்துலேருந்து வருவாங்க, என்ன திசை, நிறைய பேர் கேட்குறாங்க எந்த திசையிலேருந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறையா பேர் கேட்குறாங்க. ஏன்னா அந்த திசையிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் கேட்குறாங்க. ஸோ இது எந்த திசை, அந்த திசையில் எந்த உறவுகள் மூலியமாக, அதாவது 7ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட உறவுகள் மூலியமாக உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணை அவர்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். எல்லாமே பொதுவான பலன்கள் தான், பொதுவான விதிகள் தான். ஸோ நிறைய விஷயங்களை பார்க்கப்படணும். இப்படியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கலாம், ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாங்கிற விஷயத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல எதை கிரகம் இருக்குதான்னு பாருங்கள். என்ன மாதிரி கிரகம் இருக்குது, இல்லை 7ஆம் இடத்தை பார்க்கறது. ஸோ பார்க்கறத விட கிரகமாக இருந்தால் அதுக்கு பலம் அதிகம். ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக ஓரளவுக்கு அதைப்படி நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். கிரகத்தோட காரகத்தோடு தான் இப்போ எடுத்து பேச போகிறோம். சரிங்களா? அப்போ எந்த திசையிலேருந்து வரன் வரும் அப்படின்னா, இதில் இந்த திசையும் சரி, இந்த உறவுகளும் சரி, இதெல்லாம் ஒரு 70% தான் பேசும். ஏன்னா 7ஆம் இடத்துல கிரகமே இல்லை அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகத்தை வைத்து ஓரளவு தான் கணிக்க முடியும். ஸோ 7ஆம் இடத்து அதிபதியை விட 7ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் தான் பலம். அதனால் அதை வைத்து தான் திசையாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. பட் அது ஸ்தான பலம் நல்லா இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகத்தோட வலிமை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து 7ஆம் அதிபதியே நீசமாயிருச்சு, இல்லை 7ஆம் அதிபதி கிரகணம் ஆயிடுச்சு, கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட பலம் பெருசாக வேலை செய்யாது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஸ்தான பலம் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்ப இதனால தான் இந்த கிரகத்தை இருக்கிறனால இதில் நீங்கள் சொல்லக்கூடிய உறவுகள் எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இல்லை அந்த கிரகத்தில், அந்த பாவத்தில் 2-3 கிரகங்கள் இருந்தாலும் அதுலேயும் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக ஓரளவுக்கு எடுக்க முடியும். பொதுவாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை வைத்து உங்களோட ஜாதகத்தில் எப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். ஒரு 7ஆம் அதிபதி, அதாவது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எந்த திசையிலிருந்து வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம முழுக்க பூர்வீகத்தை வச்சு தான் அந்த திசையை நம்ம எடுக்க முடியும். ஸோ இதில் ஏன் அந்த திசை சொல்கிற விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க படிக்கிறதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், சேஞ்சஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல மேக்ஸிமம் அந்த திசை வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் மாறுதல் வருது. அதனால தான் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சூரியன் 7ஆம் இடத்துல இருக்குது, இல்லை உங்களுக்கு சிம்ம ராசி, இந்த மாதிரி ராசிக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் எடுத்துக்கலாம். இல்லை அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தின் அடிப்படையிலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சூரியன் 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா கிழக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்குங்க. அந்த கிழக்கு திசை அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்தது சந்திரன் எடுத்துருக்கீங்க அப்படின்னா வடமேற்கு திசையை குறிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா தெற்கு திசையிலேருந்து வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அடுத்து புதன் இருக்குது அப்படின்னா வடக்கு திசையிலேருந்து வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், 7ஆம் இடத்துல குரு இருந்துச்சு அப்படின்னா வடகிழக்கு திசையிலேருந்து வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இதே சுக்கிரன் இருக்குது 7ஆம் இடத்துல அப்படின்னா தென்கிழக்கு திசையிலேருந்து வருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இல்லை சனி இருக்குது அப்படின்னா மேற்கு திசையிலேருந்து வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பொதுவான விதிகள் தான். இதிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு 70% நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ராகு கேது இருக்குது அப்படின்னா தென்மேற்கு அல்லது அங்கே நிற்கக்கூடிய வீட்டோட திசையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வீட்டோட திசைக்கு வருவோம். உங்களோட 7ஆம் அதிபதி மேசம், சிம்மம், தனுசு,
இந்த மாதிரி வீடாக இருக்குது அப்படின்னா அது வந்து கிழக்கு திசையை குறிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் சொல்கிறேன், உங்கள் 7ஆம் அதிபதி 7ஆம் வீடு வந்து மேச வீடாகவோ சிம்ம வீடாகவோ தனுசு வீடாகவோ இருக்குது அப்படின்னா கிழக்கு அப்படிங்கிற திசையை குறிக்கும். அடுத்தது வந்து 7ஆம் வீடு வந்து ரிஷபம், கன்னி, மகரம் இந்த வீடாக இருக்குது அப்படின்னா தெற்கு திசையை குறிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது உங்கள் 7ஆம் வீடு வந்து 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த மாதிரி வீடுகளாக இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த ராசி அப்படி 7ஆம் பாவமாக அமைஞ்சிது அப்படின்னா மேற்கு திசை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க. அடுத்தது கடகம், விருச்சிகம், மீனம் இது வந்து வடக்கு திசை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 கான்செப்டையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கான்செப்டில் வந்து எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா துலா லக்னத்தில் வந்து சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன். ஓகேங்களா? சூரியன் இருக்கார். அதே வந்து அதுக்கு 7ஆம் வீடு மேசம் வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இல்லை அந்த 7ஆம் வீட்டு அதிபதி தான் நம்ம வந்து மேசமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அது கிழக்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதே துலா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் மேசத்தில் உங்களுக்கு வந்து சூரியனே இருக்கார் அப்படின்னாலும் கிழக்கு தான் வரும். ஸோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிழக்கு திசையிலேருந்து உங்களுக்கு வரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதே உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து மேசம் வந்து உங்களுக்கு கிழக்குன்னு வந்துருச்சு. அந்த மேசத்தில் வந்து ஒரு வேளை செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா தெற்கு திசை அதே மாதிரி கிழக்கு திசை இந்த 2 பகுதியிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 பகுதியில் பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் இல்லை தென் கிழக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதில் வந்து 7ஆம் வீட்டில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்குது அப்படின்னா எப்படி பார்க்குறதுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்குன்னா அந்த ஒரு 3 கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், 3 4 கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்திலோட பாகை எடுங்க. டிகிரி ஒரு கிரகம் குறிப்பிட்ட அளவு டிகிரி பெற்றிருக்கும் ஒரு ராசியில். ஸோ 3 4 கிரகங்கள் இருக்குது. அந்த 4 கிரகத்தில் எந்த கிரகம் டிகிரி அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். உதாரணமாக எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இப்போது சுக்கிரன், சூரியன், புதன் 3 கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அதில் சூரியன் 29 டிகிரி இருக்குது. 29 டிகிரி 30 கலைன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் வந்து 28 டிகிரி 20 கலை. புதன் வந்து 19 டிகிரி 10 கலை. ஸோ அந்த கலையை நீங்கள் விட்டுருங்க, டிகிரியாகவே எடுத்துக்கோங்க. 19 டிகிரி புதன், சுக்கிரன் 25 டிகிரி, சூரியன் 29 டிகிரி. ஸோ இதில் எது அதிக பாகை? சூரியன். அப்போது சூரியனை நீங்கள் எடுத்துக்கிட்டு சூரியனோட என்ன திசை நம்ம சொல்லியிருக்கோம்? கிழக்கு. ஸோ இந்த திசையிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வரக்கூடியவங்க வந்து நீங்களே உங்கள் ஜாதக எடுத்துகிட்டு எந்த திசையிலேருந்து வருங்கிறது ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தாலும் வந்து ஒரு சில விஷயங்கள் தவறு வருது அப்படின்னா நான் சொன்ன கான்செப்ட் தான். ஏன்னா மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் வந்து அதனால தான் வந்து சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தொழில் ரீதியாகவோ வேலை விஷயமாகவோ படிப்பு விஷயமாகவோ மாறுவாங்க. இல்லை அதாவது மாற்றம் வரும்போது என்னாகுன்னா அந்த திசையும் ஓரளவுக்கு சேஞ்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து கரெக்டான திசையை வந்து நம்மளால் வந்து அக்யூரேட்டாக எடுத்துக்க முடிய மாட்டேது. பட் மேக்ஸிமம் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போது இது நம்ம திசையை வந்து அதில் ஓரளவுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரி, அந்த 7ஆம் இடத்துல வந்து என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த கிரகம் மோஸ்ட்லி பார்க்குற கிரகத்தோட அமைப்பு வந்து 50% தான் அதோட விஷயத்தை பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல இருக்கிற கிரகத்தோட அமைப்பு தான் வந்து மேக்ஸிமம் நல்ல ஒரு பலனை கொடுக்குதுன்னு எடுத்துக்கிறோம். அப்போது அந்த 7ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் என்ன கிரகம்னு பாருங்கள். நான் சொன்னது வந்து 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் தான் சொல்லியிருக்கேன். 7ஆம் அதிபதியை சொல்லலை. 7ஆம் வீட்டை பார்க்குறத வந்து நீங்கள் 50% எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 7ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் இருக்குது அப்படின்னா தந்தை வழியில் அந்த உறவில் வந்து வாழ்க்கை துணை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து மூத்த வயது உடையவங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்பா வயசில் இருப்பாங்க, பெரியப்பா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வகையில் வந்து இருக்கிறவங்க, இல்லை அப்பா ஸ்தானத்தில் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்பா ஸ்தானம் அப்படின்னாலே வந்து அந்த சூரியனோட இதில் வந்துடும்.
அவங்க மூலியமாக அந்த உறவு மூலியமாக உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை வந்து அறிமுகமாவாங்க, இல்லை அவங்க மூலியமாக வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து திருமணம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே வந்து 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்குது அப்படின்னா தாய் வழி உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தாய் வழி சொந்தத்தில் வந்து உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மூலிமா வந்து இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்குது, இந்த இடத்துல பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் இருக்குது அப்படின்னா சகோதரர் வழியாக உறவுகள் அது மூலியமாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சகோதரரோட நண்பர்கள் மூலியமாக அந்த மாதிரி வர்றதுக்கு அந்த உறவுகள் மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துங்க. இது எல்லாமே நம்ம காரகத்துவம் அந்த பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ இதில் வருங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து புதன் அப்படின்னா வந்து நண்பர்கள் மூலியமாக, தாய்மாமன் மூலியமாக, கடைசி தம்பி இருக்காங்க அப்படின்னா தங்கச்சி, புதன்கிறது தங்கை வரும். ஸோ தம்பிங்கிறது செவ்வாய் வந்துடும், சகோதர ஸ்தானம் வரும், அதில் வந்துடும். ஸோ புதன்கிறது வந்து தங்கை, அவங்களோட தோழி மூலியமாக அப்படிங்கிற விஷயத்தில் எடுத்துக்கலாம். இல்லை ஒருத்தருக்கு வந்து இப்போ தங்கையை வந்து ஒரு இடத்துல கட்டி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஒரு உறவு வரும் பார்த்திங்கன்னா, அந்த உறவு மூலியமாக உங்களுக்கு வந்து அண்ணா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை வந்து அவங்க மூலிமா ஒரு பெண் கிடைப்பாங்க, உறவுகள் மூலிமா கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதன் மூலிமா அறிமுகமாகி உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குருனால வந்து மூத்த சகோதரன்னு ஒரு வகையில் வரும். பெரியவங்க அப்படிங்கிறது இந்த ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க பார்த்திங்களா, உங்களோட குடும்பத்தில் வந்து ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க மூலிமா கூட உங்களுக்கு வந்து ஒரு கோவிலில் வந்து ஒரு இதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலிமா உங்களுக்கு வந்து வரன் வரும் அப்படிங்கிற விஷயத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா வந்து சுக்கிரனாலே வந்து அத்தை அப்படின்னு சொல்லலாம், மூத்த அக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மாட்டேன், சந்திரன் அப்படி சொல்கிறப்படி சந்திரனாலே வந்து மூத்த வயதுடைய திருமணம் ஆனவர்கள், அண்ணியாக இருக்கிறவங்க, அம்மாவாக இருக்கிற இவங்கெல்லாம் வந்து சந்திரன், திருமணம் ஆனவர்கள் எல்லாம் சந்திரன், திருமணம் ஆகாதவர்கள் எல்லாம் சுக்கிரன் ஒரு வகையில் வருது. இதில் வந்து உறவுகள் சொல்ல போகிறது வந்து மூத்த சகோதரர், சகோதரி, அத்தை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். சுக்கிரனாலே வந்து கல்யாணமாகாத பெண்ணுங்கிற ஒரு வகை இருக்கிறனால வந்து அந்த பெண்கள் மூலியமாக தோழிகள் சொல்கிறவங்க பார்த்திங்களா, அவங்க மூலியமாக கூட உங்களுக்கு வந்து வரன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க மூலிமா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்தது என்னென்னு பார்த்திங்களா வந்து சனி பகவான். ஸோ சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா கூட வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா, அந்த தொழிலாளர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து வர்றது பெரியப்பா, மூத்த மைத்துனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க மூலிமா வந்து உங்களுக்கு வந்து இந்த உறவுகள் மூலிமா இந்த விஷயத்தில் வந்து அவங்க மூலிமா வந்து வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு யாருன்னே தெரியாது, ஏன்னா சனீஸ்வரர் வந்து ஒரு ஊனமுற்றோர் கூட சொல்லலாம். நம்ம யதார்த்தமாக போயிட்டுருப்போம், ஒருத்தர் அந்த ஊனமுற்றோர் வழியாக அவங்க மூலிமா கூட உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து அவங்க மூலிமா வாழ்க்கை துணை வந்து கிடைக்கிறதுக்கு அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு அப்படின்னா வந்து மாற்று இனத்தவர் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போ மாற்று இனத்தவர் ஒரு வகையில் வருது, இன்னொன்று வந்து தாத்தா வழி சொந்தம் அப்படிங்கிற விஷயம் வருது. அப்போ வந்து இந்த ராகு மூலிமா வந்து மாற்று இனத்தவர்னால் முஸ்லீம் அப்படின்னு எடுத்துக்கலாம். யதார்த்தமாக நம்ம போகிற வழியில் நண்பர் கூட முஸ்லீமாக இருக்கலாம், அவங்க மூலிமா நமக்கு வந்து அறிமுகமானவங்க மூலிமா ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு ஆண் இருக்காங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு குடும்பம் இருக்குது, நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிமுகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது கேது அப்படின்னா அதாவது வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பாட்டி, அந்த வகையில் வந்து வரக்கூடிய சொந்தங்கள் சொல்லலாம். பாட்டி அதாவது வந்து தாத்தா வழி மரபு, பாட்டி வழி மரபுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கான்செப்டில் சொல்கிறேன் நான். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சம்மந்தப்பட்டவங்க தான் கேது. ஸோ மாற்று மதம் சார்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹிந்துவாக இருந்து அவங்க மாற்று மதமாக இருக்காங்க, கிறிஸ்டினாக இருக்காங்க அப்படின்னா அந்த நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு வந்து இருக்கலாம்.
அவங்க மூலிமா வந்து குடும்பம் அமையலாம், தெரிஞ்சவங்க மூலிமா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து இன்னொரு கான்செப்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 5ஆம் இடத்துல வந்து ராகு கேது இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இல்லை 5ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியே வந்து உங்களுக்கு இருந்து அது கூட ராகு இருக்குது அப்படின்னா கிரகணமாகாமல் இருக்கணும். நான் சொல்கிற விஷயம் ஓகே. அப்படி இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து வேறு மதத்தில் திருமணமானவங்களாம் இருப்பாங்க, மதம் மாறுறவங்க இருப்பாங்க, மதத்தில் திருமணம் ஆகிறவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுவோட பிடிச்சிருக்கும். காதலுங்கிற விஷயத்தில் வந்து நம்ம மதத்தை பற்றி பேச வேண்டியதில்லை. ஸோ பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதன் வழி மூலமாக அவங்களுக்கு வந்து காதல்கிற விஷயத்தில் இருந்து திருமணம் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ராகு கேது வந்து அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு அந்த வழி உறவுகள் மூலிமா உங்களுக்கு திருமணத்தை வந்து வாழ்க்கை துணையை வந்து அறிமுகப்படுத்துறதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்படி தான் வந்து உங்களோட வாழ்க்கை துணை வந்து 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தின் மூலமாக கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அறிமுகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ போட்டிருக்க பதிவுகள் எல்லாமே பொதுவான விதிகள் தான். நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும். அதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களே இதை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. இல்லை வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கேளுங்க. மற்ற விஷயத்தை வந்து அடுத்தடுத்த பகுதியில் வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.